சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ராம்நகர் தெற்கு 11வது பிரதான சாலையில் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த மண்ணு ரமணையா என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வருகிறார். சுமார் 14 வீடுகள் கொண்ட குடியிருப்பை கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கட்டி வருகிறார். இந்த நிலையில் ரமணையாவை 188வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் என்பவரின் ஆதரவாளர்களான திமுக பிரமுகர்கள் விமல் என்ற பெயர் கொண்ட இருவர் 2 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கு முன்னதாக 2 முறை மிரட்டி சென்ற அந்த நபர்கள் நேற்று மீண்டும் சென்று பணம் கொடுக்க சொல்லி மிரட்டி முதியவரை தாக்கியுள்ளார்கள். இதனால் படுகாயமடைந்த முதியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் திமுக பிரமுகர்கள் மீது முதியவர் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.